இப்போ நாங்கள் இன்னொரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். என்னென்னா, இந்த ரெண்டு சொற்களும் இந்த ரெண்டு சொல்லும் குர்ஆனும் சுன்னாவும், குர்ஆனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபாவுக்கு பாவிச்ச ரெண்டு சொற்கள். இஸ்திக்ஃபார் என்ற ஒரு சொல் உண்டு, திரும்ப தௌபா என்ற ஒரு சொல். இப்போ இதில் பாருங்க, நான் சொல்லிக்கிறேன், அது கொஞ்சம் விளக்கமாக நாங்கள் பார்ப்போம். ரெண்டும் குர்ஆனில் ஒரே இடத்துல ரெண்டு சொல்லும் வந்தா, இஸ்திக்ஃபார் என்ற சொல்லும் தௌபா என்ற சொல்லும் ஒரே இடத்துல வந்தா. அப்படி வார இருக்குது, வார இடங்கள் இருக்குது. அந்த ஆயத்து வருது இல்லை, ரெண்டு சொல்லும் ஒரே இடத்துல, இஸ்திக்ஃபார் என்ற சொல்லும் இருக்கும், தௌபா என்ற சொல்லும் இருக்கும். வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்மா தூபு இலை, வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்மா தூபு இலை. அப்போ இஸ்திக்ஃபார்னு தௌபான்னு சொல்லும் ஒரே இடத்துல வந்துடும். ரெண்டும் ஒரே இடத்துல வந்தால் அப்போ அதுக்கு ஒரு கருத்து. வேறு வேறு இடங்களில் வந்தால் ரெண்டும் சேர்ந்துருக்குமா, தௌபாவும் இருக்கும் இஸ்திக்ஃபாரும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்துருக்கும். அப்போ இஸ்திக்ஃபார் என்ற சொல் ஒரே இடத்துல வந்தால் இஸ்திக்ஃபார் என்றதுக்கு இறந்த கால பாவங்கள் மன்னிக்க கேட்குறேன்னு கருத்து. இறந்த கால பாவங்களை மன்னிக்க கேட்குறது தான் இஸ்திக்ஃபார்னு சொல்லுவது கருத்து. தௌபா என்ற சொல்லுவது கருத்து, இனி நான் எதிர்காலத்தில் பாவம் செய்கிறதில்லை உறுதி கொண்டது குறித்து. இதான் அது கருத்து. சரி, இதை எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், கொஞ்சம் இதை விளக்கமாக சொல்லுவோம். அப்போ தான் இது விளங்க நான் நினைக்கிறேன். இப்படி சொல்லி போதாமல் இருக்கும். என்னென்னா, இந்த இஸ்திக்ஃபார் என்ற சொல்லுக்கு மொழியில் நேரடி கருத்து பாவ மன்னிப்பு கேட்டல் என்றதான் நேரடி கருத்து. ஆனால் தௌபா என்ற சொல்லுக்கு அந்த கருத்து இல்லை, நேரடி கருத்து இல்லை. தாபான்னு சொன்னால் தாபா மீண்டு வந்தான்னு கருத்து, மீண்டு வந்தான் என்று பொருள். அப்போ என்ன இங்கே சொல்ல வாரண்டா, இஸ்திக்ஃபார்ன்றது உண்மையில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறது. தௌபான்னு சொல்கிறது அல்லாஹ்விடத்தில் மீண்டுவார், அல்லாஹ்விடத்தில் மீண்டுவார். அப்போ அவர் கருத்து நான் அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்தால் என்ன செய்வார், அவர் எதிர்காலத்தில் பாவம் செய்ய மாட்டார். இப்போ இறந்த காலத்தில் பாவம் மட்டும் செஞ்சிட்டார், இஸ்திக்ஃபார் செய்கிறார், அதாவது பாவ மன்னிப்பு கேட்குறார். பாவ மன்னிப்பு கேட்குறது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் மீண்டு வரும். இப்போ ஏற்கனவே அந்த சூரத்துல் ஃபுர்கானில் வந்த ஆயத்து மாதிரி இல்லாமன் தாப ஆமன வாமில சாலிஹ். அப்போ பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் மீண்டு வரவும் போகணும். அப்படி என்றால் அவர் திரும்ப ஈமானை புதிது படித்துக் கொள்ளணும். ஈமான் பசுமையாக உள்ளத்தில் மாறும். இன்னொரு முறை ஏற்கனவே கொஞ்சம் அல்லாஹ் விட்டு இப்போ பாவ மன்னிப்பு கேட்கும்போது ஒருவர் அல்லாஹ் விட்டு கொஞ்சம் தூர போகிறது தான், கண்டிப்பாக ஒருவர் அல்லாஹ் விட்டு தூர போவார். அப்போ எனவே அதிலிருந்து மீண்டு பாவ மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து மீண்டு வருவோம். மீண்டு வந்தால் அவருக்கு ஒரு உறுதி வரும், நான் எதிர்காலத்தில் பாவ மன்னிப்பு கேட்க இந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி. அப்போ எனவே தான் இந்த இமாம்கள் சொல்லுவாங்க, இஸ்திக்ஃபார் மட்டுமல்ல விஷயம், பாவ மன்னிப்பு கேட்டல் மட்டுமல்ல விஷயம், எதிர்காலத்தில் அவரோட நிலை என்ன இருக்கிறது, அவரோட நிலை எப்படி மாறுதுன்றது தான் உண்மையில விஷயம். விளங்கினா, இஸ்திக்ஃபார் கேட்குறதல்ல விஷயம்.